ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் அரை கிலோ கேரட் வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக வந்து சீவி எடுத்துக்கோங்க. சீவினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் வந்து 5 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் நாங்கள். உங்களுக்கு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதில் முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே நெய்யில் நீங்கள் சீவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 கிளாஸ் பால், நீங்கள் பாலுமே வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து அந்த நீர் வந்து அதிகமாக வந்து விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வதக்க கலர் வந்து உங்களுக்கு ஒரு டார்க் ரெட்டாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் மேலே தூவி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிட்டிங்கன்னா சுவையான கேரட் அல்வா தயார். இது செய்கிறதுக்கு டோட்டலாகவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து ஆகும். நம்ம வீட்டில் உள்ள கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.